பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். Psalm chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord remembers us and will bless us. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மேல அவங்களுக்கு ஆசைகள் இருந்துதான். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு முன்பதாக நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு கனவு கோட்டையே வைத்திருந்தாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அதுக்கு மாறாக இருந்துச்சான். அவர் ஒரு காரியத்தை எடுத்து படிக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல போஸ்ட் கிராஜுவேட் ஆகணும், அப்புறம் நல்ல ஒர்க் பண்ணணும் சொல்லி நினைத்தாராம். ஆனால் அவரால் அந்த படிப்பை தொடங்கவே முடியலையாம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டத்தோட துயரத்தோடு அவர் சொன்னாராம், ஏசப்பா என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா? ஏன் ஏசப்பா என்ன மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு துக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் ஏசப்பா அந்த வாலிப தம்பியோட பேசினாங்களாம், மகனே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நீ ஒரு சில காரியங்கள் வேண்டும் என்று நீ என்னிடத்துல நீ கேட்ட, ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திட்டம் நான் உனக்கு வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஏசப்பா அந்த வாலிப தம்பியோட பேசி வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஏசப்பா பேசினாங்களாம். உடனே அந்த வாலிப தம்பி அப்போதான் அவர் புரிந்து கொண்டாராம், நம்ம நினைக்கிற காரியங்கள் வேற, ஆனா ஏசப்பா நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் வேற, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா நிச்சயம் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று அவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நாள்ல இருந்து அவர் ஏசப்பாவை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டே இருந்தாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். நிறைய காரியங்கள்ல நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஜெயத்தை கேட்டிருக்கலாம், சில காரியங்கள் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா எல்லா பிளானுமே அது ஃபெயிலியர் ஆகி தான் போயிருக்குது. நீங்க உடனே யோசிக்கிறீங்க, ஏசப்பா என்ன மறந்துட்டாங்களோ, என்ன ஆசீர்வதிக்க மறந்துட்டாங்களோன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. ஏசப்பா நீங்க நினைத்திருக்கிற நினைவுகளை காட்டிலும் அவர் உங்க மேல வைத்திருக்கிற நினைவுகள் அது வித்தியாசமாக அவர் வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் அது ரொம்ப பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கொஞ்ச நாள் காத்திருங்க, அவர் நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் காட்டுகிற பாதையில நீங்க செல்லுகின்ற பொழுது நிச்சயம் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. நன்மையினால பிள்ளைங்களை ஆண்டவர் ஏசப்பா திருப்தி அடைய செய்யுங்க. ஆண்டவர் ஏசப்பா, தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே மாறட்டும். ஆண்டவரே ஏசப்பா, உங்களையே ஆண்டவரே ஏசப்பா பார்க்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க காட்டுகிற பாதையில தகப்பனே ஏசப்பா வர தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அவர் காட்டுகிற பாதையில நீங்க போங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a wonderful day.